Hi guys, welcome to our channel. So இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட Quotex ஆட்டோ ட்ரேட் பாட் பாத்தீங்கன்னா எப்படி வர்க் ஆகுதுன்னு தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் guys. ஓகேவா? சோ நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேனுவல் ட்ரேட் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாம சிக்னல் என்ட்ரி மிஸ் பண்ணி நிறையவே பாத்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் Quotexல பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? பட் நம்மளோட பாட் பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டா பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணுதுன்னு தான் நான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் guys. ஓகேவா? சோ நீங்களும் இந்த மாதிரி பாட் யூஸ் பண்ணி அதாவது இந்த பாட்ல கிடைக்கிற சிக்னல் நீங்களும் யூஸ் பண்ணனும்னா மஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம Telegram சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ லைவ் சிக்னல், பாட் சிக்னல், அட்வான்ஸ் சிக்னல் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க கைஸ். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம பாட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஓன் அஃபிஷியல் பாட் கைஸ். ஓகே, ஸோ அப்படி கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாகின் ஆகும். ஓகே, ஸோ நம்மளோட லைசன்ஸை பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணணும். ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வெரிஃபை பண்ணணும்னா ஆக்சஸ் கிராண்டட்னு வந்துடும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட Quotex மெயில் ஐடி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அது இப்படி தான் பார்த்தீங்கன்னா பாட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கணும் கைஸ். ஓகே, ஸோ பாட்டை ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ லைவ் டேஷ்போர்ட், பேலன்ஸ் கான்ஃபிக், அசட் மேப்பிங். அசட் மேப்பிங்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அதான் நம்ம Quotexல உள்ள எல்லா அசட்டுமே இருக்கும். ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேலன்ஸ் கான்ஃபிக் இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினே. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பேலன்ஸ் இருக்கா, ஸோ அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கோ ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கணும் கைஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5780 ஆர் சம்திங் இருக்குது. ஸோ நான் ஒரு $5700 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இனிஷியல் ட்ரேட் அமௌண்ட். ஓகே, அதாவது பர் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னு இருக்குது கேட்குது. ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா பர் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $50 பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன் கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக் ப்ராஃபிட் டார்கெட், அதாவது டார்கெட் ப்ராஃபிட் தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $150 பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதேமாதிரி ஸ்டாப் லாஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு $200 இருக்கா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு $300 பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் கைஸ். ஓகே, ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். மினிமம் பேவுட் பர்சன்டேஜ் 17 இருக்கா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Quotexல உள்ள எல்லா அசட்டுமே இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட் ஆனில் வச்சிருக்கும் போது சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த அசட் பார்த்தீங்கன்னா 70% மேலே இருக்கோ ஸோ அந்த அசட்டில் மட்டும்தான் ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணுவோம் இந்த பாட். ஓகே, ஸோ இதுதான் இந்த இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நான் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தான் ஒன்றா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ட்ரேட் ஆன் ரியல் அக்கௌண்ட்னு இருக்குது. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணும். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ வேறு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேம் சிக்னல் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, மார்டிங்கல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் தான். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் பார்த்தீங்கன்னா $100 வச்சுக்கலாம் கைஸ். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே 50 இருக்குது. ஸோ அதனால் 100 வச்சாச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் நம்மளோட செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல லான்ச் சிஸ்டம்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல. ஓகே கேஸ், ஸோ பாருங்கள் லான்ச் சிஸ்டம் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாகின் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல லைவ் டேஷ்போர்டுமே பார்த்தீங்கன்னா வந்துடும் கைஸ். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே என்ன செட் பண்ணுமோ ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன இனிஷியல் அமௌண்ட் செட் பண்ணோம், மார்டிங்கில் என்ன செட் பண்ணுமோ ஸோ என்ட்ரி வந்ததுன்னா ஸோ அந்த அமௌண்ட்டில் பார்த்து தான் ட்ரேட் பிளேஸ் பண்ணுவோம் கைஸ். ஓகேவா, ஸோ நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது என்ட்ரி வந்ததுன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் கைஸ். இப்போ என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் நான் அதெல்லாம் ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அது பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ நம்மளோட லோகோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ BFSS ஆட்டோ ட்ரேட் பாட் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் தனியாக பார்த்தீங்கன்னா கோடர்ஸ் வச்சு ரெடி பண்ணது கைஸ். ஓகே, ஸோ நான் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ மோர் தென் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் ஓல்டு மெம்பர்ஸ் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோ ட்ரேட் பாட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதனால் நான் சொல்லியிருப்பேன். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல் ட்ரேட்னா பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா யாராலுமே பார்த்தீங்கன்னா எமோஷனல்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எமோஷனல் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பீங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த பாட்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேஷன் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயன்றதை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கைஸ். ஓகே, ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஓகேவா, ஸோ இந்த பாட் பார்த்தீங்கன்னா நீங்கள்
பிபிஎஸ்ல ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தாலே போதும். ஸோ ஜஸ்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வித்ரா மட்டும்தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது கைஸ். ஓகே, அந்த பாட்டோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 80%. பட் கன்சிஸ்டண்டாக பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 10 டேஸில் 8 டேஸ்க்கு மோர் தென் 8 டேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் தெரியாது, என்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணுறோன்னு தெரியாது. ஓகே, ஸோ நீங்களாக இருந்தால் இப்போ $50 யோசிப்பீங்க. ஸோ இதே ஒரு $2 யோசிப்பீங்க. அதாவது ஒரு 2 ட்ரேட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 1ல் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சுன்னா யோசிப்பீங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாமா இல்லை ஃபுல் அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடில் போடலாமா. பட் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் ரீச் ஆனால் நம்ம பாட்டை ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ அதேமாதிரி இந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரீச் ஆனிச்சுன்னா பாட்டை ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ இது மட்டும்தான் இந்த பாட்டுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் அதை சொல்ல விரும்பினேன் உங்களுக்கு. ஸோ சொல்லிட்டேன் கைஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ நம்ம ஏதாவது என்ட்ரி வந்துன்னா நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ ஐ திங்க் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல், ஆமாம் ஒரு சிக்னல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஸோ USD PKRல பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகி ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அசட் ஓவர் பண்ணி ட்ரேடே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ பாருங்கள். ஓகே, ஸோ என்ட்ரி டைம்னா பார்த்தா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ 11:50க்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுத்துருக்கு பாருங்க. ஓகே, ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருந்தாலும் சரி, மார்ட்டிங்கலாக இருந்தாலும் சரி. ஓகே, ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கும் பாட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரினா பார்த்தீங்கன்னா மிஸ்ஸே ஆகாது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ என்ட்ரி மிஸ் பண்ணி லாஸ் பண்ணியிருப்பீங்க, எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல். பட் பார்த்தீங்கன்னா பாட் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்குன்னா வேலையே கிடையாது. ஓகே, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஷார்ப்பான என்ட்ரியாக இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பண்ண ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். லாஸ் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி அதுவே பார்த்தீங்கன்னா மார்னிங் ப்ளேஸ் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஏன் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ட்ரேட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $50 வச்சுருக்கேன். ஸோ கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அதிகம். ஓகே, ஸோ ஒரு $5,000 இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ லைவ் அக்கௌண்ட் தான் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருந்தேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு ஃபஸ்ட் ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ மேலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு காமிச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு டேரெக்ட் வின்னே ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது பண்ணால் 24 ஹவர்ஸும் ரன் ஆகும் கைஸ். ஓகே, 24 ஹவர்ஸும் நீங்கள் விபிஎஸ்ல போட்டிங்கன்னா ரன் ஆகும். பட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வாலடைல் மார்க்கெட்டில் சிக்னல் பண்ண என்ட்ரி கிடைச்சாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ வாலடைல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்தால் பார்த்தீங்கன்னா வாலடைல் அசெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேடே ப்ளேஸ் பண்ணாது கைஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா பாட் ஆன்லேயே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வால்டைலாக இருக்கும் அசட்னா. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாட் ரன் ஆச்சுன்னா அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகாது. ஸோ ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதாவது அன்னைக்கான ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ரீச் ஆகிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்போனா பார்த்தீங்கன்னா அசட் ப்ராப்பராக இருக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ நான் ரொம்பவே பேசிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் மட்டும் நான் காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ ஐ திங்க் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் ரிசீவ் ஆகிருக்கு, டூ லேட்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதை பண்ண என்ட்ரி பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பட் பண்ண ட்ரேட் பண்ண ப்ளேஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ பார்ப்போம். ஏதாவது பண்ண ட்ரேட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்துன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ அகைன்மே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், அசெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பெண்டிங்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் பண்ண பெண்டிங்கு. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் இந்த கேண்டில் பண்ண முடிஞ்சோன்னா ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ USD EGPயில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண போகுது கைஸ். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளேஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகேவா? ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ட்ரினா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒன்லி கேப் டவுன் வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ என்ட்ரி எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாட் பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அசெட்டில் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேப் டவுனுமே பார்த்தீங்கன்னா அந்த அசெட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆக சான்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துலையுமே பாருங்கள். ஸோ எவ்வளோ ஒரு ஷார்ப்பான என்ட்ரின்னு. ஸோ கேண்டில் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ அந்த அடுத்த செகண்ட் அந்த ஒரு செகண்ட் கூட ஆகலை. ஓகே, ஸோ ஒரு மில்லி செகண்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு 40 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே கேஸ், ஸோ பாருங்கள். ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இப்போ வின்னு வந்துடும். ஸோ செஷன் நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியான உள்ளது தான். பே அவுட் பார்த்தீங்கன்னா 77. ஸோ நம்ம இந்த இடத்துல பாட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா 17 வச்சிருக்கோமா.
70க்கு மேலே உள்ளதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரேட் பிளேஸ் ஆகும். ஓகேவா. ஸோ 92ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணியிருக்கு USD PKRல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா $46 நம்மளுக்கு ப்ராஃபிட். பட் இதில் பார்த்தீங்கன்னா $38 ப்ராஃபிட். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா அசட்டோட பே அவுட் பர்சன்டேஜ்னால. ஓகேவா. ஸோ ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் அதாவது 3 ட்ரேட் பண்ண ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 ட்ரேட் பண்ண அவாய்ட் பண்ணிடுச்சு. ஸோ லேட் டைம்னால. ஸோ 2 ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் வின் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகேவா. ஓகே கைஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு பார்த்தா ஒரு ட்ரேட் பண்ண ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ அதாவது USD INRல பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பண்ண ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா. ஸோ இது பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ். ஸோ பாருங்கள். ஸோ மார்டிங்கல் 1 பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண போகுது ஆட்டோமேட்டிக்காக. அமௌண்ட்னா அதுவே பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் 1 பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ இது பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ். ஸோ பாருங்கள். ஸோ இது பண்ணால் 5 செகண்ட்ஸில் பார்த்தா முடிய போகுது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஆக்டிவ்னு இருக்கா. ஸோ 3 ஆப்ஷன் Quotex டெலகிராம் ஆக்டிவ்னு இருக்கும். ஸோ ட்ரேட் பிளேஸ் ஆனிச்சுன்னா இந்த இடத்துல ஆக்டிவ்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா புக் பண்ணிடுச்சு கைஸ். ஓகே. ஸோ பாருங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா செஷன் நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $124. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் லைவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ மேக் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $100 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிடுச்சு. ஸோ இதேமாதிரி எங்களாலையும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஸோ வாய்ப்பே இல்லை. ஓகே. ஸோ என்ன சொல்கிறீங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா $124 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் பார்த்தீங்கன்னா ஒரு $12 பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் தான் ஓகே மெயின். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ அதனால் நான் ரிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வச்சுக்க முடியாது. ஏன்னா உங்கள் கேபிட்டலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிகினர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு $100 to $200 தான் கேபிட்டலாக வச்சுருப்பீங்க. ஓகேவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா $50 மார்டிங்கல் 1க்கு பார்த்தீங்கன்னா $100 வச்சிங்கன்னா ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மணி மேனேஜ்மெண்ட்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ஓகே. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பாட் பண்ண எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகே கேஸ். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 4 ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரிசீவ் ஆனிச்சு. ஸோ அந்த 4 ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுச்சு. டோட்டலாக 3 ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ட்ரேட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் வின்னு, ஒரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் 1 வின். ஓகேவா. ஸோ ஒரு வித்தின் ஒரு 20 to 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு $124 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணிடுச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனோட பவர். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணுங்க கைஸ். ஓகேவா. ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா ஸோ இந்த பாட் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் இந்த வீடியோவில் காமிச்சிட்டேன். ஓகேவா. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பாட் பார்த்தீங்கன்னா சேலுக்கு உண்டா அவைலபிளாக. ஸோ நான் பாட் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணல கைஸ். ஓகேவா. ஜஸ்ட் இப்போ பர்சனல் யூஸ்க்காக ரெடி பண்ணது. அப்புறம் எதுக்கு அப்புறம் வீடியோ போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாட் ஆட்டோமேஷனாக இருக்குன்றதை பார்த்தா ஜஸ்ட் ஷோ பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கைஸ். ஓகேவா. ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பண்ணி கொடுக்க முடியும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டே பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் உள்ள வர சிக்னல்ஸை தான் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ ட்ரேட் பிளேஸ் பண்ணும். பட் பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ அந்த சிக்னல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்மே பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி பண்ணும். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது வால்டைல் அசெட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்டைல் அசெட்டை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நான் சொல்ல வருது என்னன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். ஓகேவா. ஸோ அந்த சிக்னல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுவுமே பாட்மே பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி எடுக்கும். ஓகேவா. ஸோ அதனால் நம்ம இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ். ஓகேவா. ஸோ இப்போ வேணால் கண்டிப்பாக பார்த்தா இந்த பாட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கைஸ். ஓகேவா. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். அது Quotex டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் இஷ்யூ. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் கைஸ். ஓகேவா. ஸோ தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.